இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சி வெற்றி பெற்றாலும் ராஜபக்சவிற்கு பிரதமர் பதவி அளிக்கப்படாது என்று அதிபர் சிறிசேனா அறிவித்திருக்கிறார். இந்த கருத்து தேர்தலில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து களத்தில் உள்ள சிறப்பு செய்தியாளர் தங்கவேலு இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் பாரதியுடன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். மைத்ரிபால அவர்களின் கடிதம் இப்போ எந்த மாதிரியான ஒரு சமிக்கைகளை அனுப்புகிறது? வணக்கம். நேற்றைய தினம் மைத்ரிபால சிறிசேனா அனுப்பியுள்ள இந்த கடிதம் மிகவும் அரசியலில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஒரு திருப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னை ஒரு பிரதமர் வேட்பாளராகவே பிரகடனப்படுத்தி தேர்தலில் போட்டியிடுகிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு செய்தி. அதேவேளையில் 2 தினங்களுக்கு முன்னர் மஹிந்த ராஜபக்ச ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த தேர்தலில் தான் வெற்றி பெற்றிருந்தால் தன்னை மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதி பிரதமராக பதவியேற்குமாறு அழைப்பார் எனவும் மைத்ரிபால சிறிசேனாவுடன் இணைந்து வேலை செய்வது தனக்கு கடினமான ஒரு பணியாக இருக்கப் போவதில்லை எனவும் கூறியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் மைத்ரிபால சிறிசேனா நேற்றைய தினம் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கின்றார். இந்த 5 பக்க கடிதத்தில் பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்றார், அதாவது பெரும்பான்மையை பெற்றுக் கொண்டாலும் கூட பிரதமராக உங்களை நியமிக்கப் போவதில்லை எனவும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களில் மற்றொருவரை தான் பிரதமர் பதவிக்கு தான் நியமிப்பேன் எனவும் அவர் தெளிவாக திட்டவட்டமான முறையில் கூறியிருக்கின்றார். இது இந்த கடிதம் யாருக்கு சாதகமாக அமையும், யாருக்கு பாதகமாக அமையும்? நிச்சயமாக சொல்ல போனால் இது ரணில் விக்ரமசிங்காவுக்கு சாதகமாக அமையும் என்றுதான் கருதப்படுகின்றது. இது ஒரு மஹிந்த ராஜபக்சவுக்கு இது ஒரு பின்னடைவு என்றுதான் கூற வேண்டும். அதாவது தன்னுடன் இணைந்து வேலை செய்ய முடியாது என்பதை ஜனாதிபதி திட்டவட்டமாக கூறியிருப்பது மஹிந்த ராஜபக்ச தரப்பை பொறுத்தவரையில் ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக அமையும் என்றுதான் நிச்சயமாக கூறலாம். இல்ல, அப்படி இருக்கும்போது தங்கள் கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவை மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஏன் எடுக்க வேண்டும்? அந்த கட்சி என்பதை விட அவரை பொறுத்தவரையில் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் பதவிக்கு வருவது, அதாவது பிரதமர் பதவிக்கு வருவது என்பது மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. கடந்த கால அரசியல் மற்றும் மஹிந்த ராஜபக்ச எதிர்காலத்தில் எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வார் என்பது தொடர்பில் அவருக்கு இருக்கக்கூடிய அச்சம் போன்றவை மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு இடத்தை கொடுக்கக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதேவேளை கடந்த 7 மாத காலமாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவுடன் தன்னால் இணைந்து செயற்பட முடியும் என்பதையும் அவர் காட்டியிருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு செயற்பாட்டின் ஒரு கட்டமாகத்தான் இதனை அவர் மேற்கொண்டுள்ளார் என்று கருதலாம். இப்போ இந்த ஒரு முடிவு வாக்காளர்கள் எப்படி பார்ப்பார்கள்? அவங்க கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தாதான்? வாக்காளர்கள் மத்தியில் குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வாக்காளர்களை பொறுத்தவரையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றுதான் கூற வேண்டும். அதாவது மஹிந்த ராஜபக்சவால் ஜனாதிபதியுடன் இணைந்து செயற்பட முடியுமா என்ற ஒரு கேள்வியை இது எழுப்பியிருக்கின்றது. இந்த நிலைமையில் வாக்காளர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்றுதான் நினைக்கின்றேன். நன்றி. மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் இந்த முடிவு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தலைமையிலான ஐக்கிய தேசிய கூட்டணிக்குத்தான் சாதகமாக அமையும் என்பது மூத்த பத்திரிகையாளர் பாரதி அவர்களின் கருத்தாக இருக்கிறது. இலங்கை தலைநகர் கொழும்பில் இருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் தங்கவேல்.